வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். சனி பகவான் மார்ச் மாசம் 29ஆம் தேதி அப்ராக்ஸிமேட்லி 10 மணிக்கு மேல இரவு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாருங்க. இந்த கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய சனியினால நெறைய ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. என்ன அப்டின்னா, ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா ஒரு சில தீய பலன்கள், நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்டின்றத ஏற்படுத்த தான் போறாரு. சனி பகவான் கிட்டேருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்படிப்பட்ட நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் எந்தெந்த ராசிகளுக்கு வரப்போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு அமேசிங்கான, எக்ஸலன்ட்டான ஒரு பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்டின்றத இந்த பதிவுல பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, இப்ப நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உலகத்துல இருக்க அத்துணை சம்பந்தப்பட்ட ராசிகள். இப்ப மேஷம் சொல்றோம் அப்படின்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன். ரிஷபம் சொல்றோம் அப்படின்னா, ரிஷப ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன். இத பார்த்துட்டு இருக்க அந்தந்த ராசி அன்பர்கள், நாங்க வந்து பாருங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்கள முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். அப்ப எங்க சுய ஜாதகத்த ஒரு பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேல போட்டிருப்பாங்க. அதுக்கு ஹாய்ன்னு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி குடுப்பாங்க. என்கிட்ட பேசிக்கலாம். சரி. தனுசு ராசி அன்பர்கள் உங்கள பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா தனுச பத்தி சொல்லணும் அப்டின்னா, குரு பகவானோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பெர்சனாலிட்டீஸ். தனுசு அப்டின்னாலே ஆசான் அப்டின்னு தான் சொல்லணும். நெறைய தனுசு ராசி அன்பர்கள் வந்து பாருங்க, ஒரு டீச்சரா இருப்பாங்க, புரொஃபஸரா இருப்பாங்க, லெக்சரரா இருப்பாங்க. ஒரு பெரிய சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல வொர்க் பண்றாங்க அப்டின்னு கூட வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு டீம் மேனேஜரா இருப்பாங்க. அவங்க கிட்ட 4 பேர் இருப்பாங்க. அவங்க அட்வைஸ் கேட்பாங்க. இவங்க வந்து சொல்லுவாங்க. சொல்லிக் குடுப்பாங்க. அந்த ஆசான், நல்ல ஆசான் யாரு? அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட நல்ல ஆசான் சொசைட்டில வந்து பார்த்தீங்கன்னா, சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாமே ஜாஸ்தி இருக்கும். ஆனா நான் பார்த்த வரைக்கும் நெறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க, அவங்க ஃபேமிலில பெருசா ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்றது அ இப்ப ஜென் வந்து தனுசு அந்த அப்பா தனுசு ராசியா இருக்காருன்னா, அவங்க ஒய்ஃபே பெருசா ரெஸ்பெக்ட் குடுக்க மாட்டாங்க. பிள்ளைங்களே பெருசா ரெஸ்பெக்ட் குடுக்க மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி குடும்பத்தில ரெஸ்பெக்ட் அப்படின்றது அவங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். பட் வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர மரியாதை இருக்கும். அவங்களால பெரிய ஆள் ஆனவங்க, அவங்க அட்வைஸ கேட்டு பெரிய ஆள் ஆனவங்க எண்ணிலடங்காத பேர் இருப்பாங்க. ஆனா வீட்ல இருக்கவங்க பெருசா கேட்க மாட்டாங்க. ஒரு துச்சமா நினைப்பாங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னா, மீனத்தில சனி. ஸோ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா வராரு. பொதுவா சனி பகவான் 4ஆம் பாவம். அர்த்தாஷ்டம சனின்னும் போது, சனி உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 அண்ட் 3 அதாவது 2ஆம் பாவம். தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப அர்த்தாஷ்டம சனியா வரான் அப்படின்னும்போது 2 விஷயத்துல நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். 1 ஆரோக்கியம். ஆரோக்கியத்துல கவனத்த செலுத்தணும் அப்படின்னும்போது, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நெறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நான் வந்து நல்லா தாங்க இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் தானா வரல. நானா சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கினேன். அப்படின்ற மாரியும் நம்ம பண்ணுவோம். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு இப்ப திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்து மேல நெறைய அக்கறை வரும். ஸோ என்ன பண்ணுவோம், டயட்டிங் இருப்போம், ஷைட்டிங் இருப்போம். ஒரு மருத்துவரோட ஆலோசனை அப்படின்னு கேட்க மாட்டோம். நானா வந்து சாப்பாடே சாப்பிடாம வெறும் ஜூஸா குடிச்சு டயட் இருப்பேன். நானா வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் புரோட்டீனா சாப்பிட்டு டயட் இருப்பேன். நானா சுத்தமா பட்டினி கிடந்து ஃபாஸ்டிங் இருப்பேன். இந்த மாரியெல்லாம் பண்ணும்போது, புள்ளையார புடிக்க குரங்கான கதையா ஆவறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஆரோக்கியத்தில கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, பயணத்தில கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். இது 2த்தையும் இப்ப பயணம், பயணம் பண்ணாம இருக்க முடியாது. எங்கனாலும் நம்ம போறோம் அப்படின்னா, பயணத்துக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த கோளறு பதிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. "வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவின்" அத பாராயணம் பண்ணிட்டு போகும்போது, எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் வராது. சௌக்கியமா அந்த நாளே இனிய நாளா அமையும். சரிங்களா? சரி. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சனியினோட பார்வை 1ஆம் பாவத்துல விழுது. 1ஆம் பாவத்துல சனியினோட பார்வை விழறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி கிறுக்கு பிடிக்கும். நல்ல ஆசான், நல்ல அட்வைசர்ஸ், நல்ல தெளிவான புத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தெளிஞ்ச நீரோடையில ஒரு பெரிய கல்லு தூக்கி போட்டா அப்படியே கலரும் பார்த்தீங்களா? அந்த மாரி மனசு வந்து குழம்பும். ஸோ ஒரு கன்ஃப்யூஷன் வரும். ஒரு கிறுக்குத்தனம் வரும். ரொம்ப நல்லவங்கள நம்பாம போயிடுவோம். ரொம்ப தப்பானவங்கள நம்புவோம். இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ சனி பகவான் இதெல்லாம் ஏற்படுத்துவாரு அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்ப சனி ஜெயிக்கிறாரா? நம்ம ஜெயிக்கிறோமா? அப்படின்னு பார்த்தா தெளிவா அவர புரிஞ்சுக்கினா நம்ம ஜெயிச்சுடுவோம். சரிங்களா? அடுத்து சனியினோட பார்வை 6ஆம் பாவத்துல விழுது. 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானம்.
இந்த ருணரோக சத்ருஸ்தானத்துல சனியினோட பார்வை விழறதுனால, சனி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கடன் நம்மள வாங்க வச்சுடுவாரு. ஏதாவது ஒரு விதத்துல நம்மள கடன் வாங்க வைப்பார். ஆசை வார்த்தைகள் 4 பேர் தூண்டுவாங்க. இது வாங்கலாம், அது வாங்கலாம். வீட்ல இருக்கவங்களே சொல்லுவாங்க. "என்னங்க நம்ம வந்து சாதா கார் வச்சுக்கிறோம். சூப்பர் கார். நம்ம வசதிக்கு அவன் பாருங்க நேத்து தான் கார் வாங்குனான். நம்ம வீட்ல வேலை செஞ்சா, அவனே வந்து பாருங்க பக்கா கார் வச்சுக்கிறான். நம்ம சின்ன கார் வச்சுக்கணும். பெரிய கார் வச்சுக்கலாம்." அப்படின்னு ஒரு பெரிய லெவல்ல நம்மள கடன் வாங்க வைப்பாங்க. அந்த கடன்னால அவஸ்தையா அந்த அவஸ்தை ஆவறது. அந்த கடன் டியூ கட்ட முடியாம கஷ்டப்படுறது, இஎம்ஐக்காக தடுமாறுறது, தலகுனிவு இந்த மாரி எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ பெருசா கடன் கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லெவல்ல கடன் அப்படின்றது வேண்டாம். ஆ வருமானத்துக்கு ஏத்தா மாரி செலவு அப்படின்றது வச்சுக்கோங்க. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கடன் வரும். புதுசு புதுசா எதிரிகள் முளைப்பாங்க. அப்ப பேச்சு பெருசா வந்து நீங்க வந்து ரொம்ப சாஃப்ட்டா தான் பேசுவீங்க. பெருசா வந்து எடுத்தேன் கவுத்தேன்னு பேச மாட்டீங்க. இந்த காலகட்டத்தில இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டா, ஸ்மூத்தா டீல் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து 6ஆம் பாவத்தை சனி பகவான் இந்த அர்த்தாஷ்டம சனியா இருந்து பார்க்கறதுனால இந்த மாரி பாதிப்புகள் வரும். அர்த்தாஷ்டம சனியா இருந்து 10ஆம் பாவத்த பார்க்குறான். அப்ப தொழில் செய்ற இடத்துல புதுசு புதுசா பிரச்சனை வரும். கிணறு வெட்ட பூதம் கிளம்புற மாதிரி. ஒரு கிணறு வெட்டி பூதம் கிளம்புச்சுன்னா பரவால்ல. வெட்டுற இடம்லாம் பூதம் கிளம்புற கதையா இருக்கும். அப்ப தொழில் செய்ற இடத்துல புதுசா மனமுட்டங்கள். இப்ப நம்ம ஒரு பெரிய கன்சர்ன் வச்சு நடத்துற முதலாளியாவே இருப்போம். நம்ம கிட்ட வேலை செய்வாங்க. அவங்க வந்து ஒரு தப்பு, பெருசா ஒரு தப்பு செஞ்சிருப்பாங்க. நம்ம கேட்க போவ கோபமாயி அத ஒரு யூனியன் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனையா கொண்டு போயிடுவாங்க. ஸோ ரொம்ப ஸ்மூத்தா டீல் பண்ணுங்க. கடிஞ்சிக்கிறது, கோபப்பட்டு பேசுறது, இரிட்டேட் ஆவறது வேண்டாம். நீங்க இப்போ பொதுவா அப்படி ஆக மாட்டீங்க. ஆனா, இந்த அர்த்தாஷ்டம சனி அது எல்லாத்தையும் இன்டியூஸ் பண்ணுவாரு. நம்ப தானா? நம்ப வேற யாரோ அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன கிரியேட் பண்ணுவாரு. அதெல்லாம் காஷியஸா இருங்க. நெறைய பேருக்கு வீடு மாற்றம் அப்படின்றது இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்கா சாலிடா நெறைய பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யும். பிரச்சனைகள் வர்றது, அந்த பிரச்சனைகள தீர்க்கிறது, திருப்பி பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் அர்த்தாஷ்டம சனியில நெறைய வந்து பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நம்ப இரிட்டேட் ஆயி ஃபேமிலில புதுசு புதுசா பிரச்சனைகள வந்து உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்ற இடத்துல பிரச்சனைகள். அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ராகு பகவான் 3ஆம் பாவம். ஆ குருவினோட பார்வை ஓகே. இது பிளஸ்ஸு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கடுத்து குரு பகவான் 7ஆம் பாவம். அது ஒரு பிளஸ்ஸு. குருவினோட பார்வை ராகு மேல இருக்கிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து தீரும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து வந்து பாருங்க, கேது 9ஆம் பாவம். இந்த பாக்கியஸ்தானத்துல கேது. இது வந்து பாருங்க, பாக்கியஸ்தான கேது என்ன பண்ணுவாரு அப்டின்னா, நம்மளுக்கு நெறைய பாக்கியங்கள குடுப்பாரு. முக்கியமா இந்த ஃபாரின் ஓரியன்டட் ஒரு சான்ஸஸ்லாம் கிரியேட் பண்ணி குடுப்பாரு. வெளிநாட்டு பயணம். அதே மாரி பாருங்க, நம்ம ஏதாவது தொழில் செய்றோம், நம்ம ட்ரேடிங் ஏதாவது பண்றோம் அப்டின்னா, வெளிநாட்ல நம்மளுக்கு புதுசா வந்து கிராக்கி வர்றது. அதனால ஆக மொத்தம் வந்து பாருங்க, கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸ கையாள்றதுக்கான பிராப்தத்த இந்த கேது பகவான், அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி குடுப்பார். குருனோட பார்வை மைண்ட வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்க மாத்தும். 100% அந்த நெகட்டிவிட்டி வராம குருனோட பார்வை அப்படின்றது கொஞ்சம் கோப் அப் பண்ணும். பட் இருந்தாலும் நான் சொன்ன மாரி ஆரோக்கியம், வாகனம் இதுல கவனம். நம்மளோட இரிட்டபிலிட்டில கவனம். நிதானமா வந்து நம்ம செயல்படுறோம் அப்படின்னா, எல்லாமே சாதகமா வரும் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இப்ப என்ன நல்லா இருக்கு அப்படின்னாலும், நாங்க வந்து பரிகாரம் அப்படின்றது சொல்ல தான் செய்வோம். இல்லைங்களா? அந்த விதத்தில இந்த அர்த்தாஷ்டம சனி, அதாவது அ உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எள் சாதம் தானம் பண்றது. இப்போ வந்து பாருங்க, இந்த எள் சாதம், தானம் அப்படின்றது யாருமே வாங்குறதில்ல. இல்லைங்களா? காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. சனி நல்லா இல்ல. அவங்க தோஷத்த நிவர்த்தி பண்றதுக்காக எள் சாதம் குடுக்குறாங்க. அப்படின்னு யாராவது எள் சாதம் குடுத்தா கூட வேண்டாங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. சிவன் கோயில்ல ஈஸ்வரனோட க்ஷேத்திரம், சிவக்ஷேத்திரத்துல எந்த தானம் குடுத்தாலும், எள் சாதம் தானம் குடுத்தாலும் வாங்கிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, சிவக்ஷேத்திரத்துல எந்த ஒரு விஷயமும் பவித்திரமாயிடும். தோஷ நிவர்த்தி தானா ஆயிடும் அப்படின்றது உண்மை. இது புராதன சிவன் கோயில்னா 100 யோஜனை தூரம் சிவக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில கோயில்ல 1000 யோஜன தூரம். அந்த யோஜனை அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அடி நம்ம கணக்கு போடுறோம்ல, அந்த மாரி பழைய காலத்துல சொல்றது. அத்தன யோஜன தூரம் வந்து பார்த்தீங்கன்னா, சிவக்ஷேத்திரம் அப்படின்னு கணக்கிடுவாங்க. அந்த சிவக்ஷேத்திரத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அசுத்தம் பண்றதும் கூடாது. பெரிய பாவம். அப்ப அந்த சிவக்ஷேத்திரத்துல நம்ம குடுக்குறோம்.
நம்ம வெளிய வாங்கல அப்படின்னாலும் சிவன் கோயிலுக்குள்ள யாராவது எல் சாதம் குடுத்தா தாராளமா வாங்கிக்கலாம். அது தோஷம் கிடையாது. இருந்தாலும் நான் என்ன மாரி பெர்சனாலிட்டீஸ் எவ்வளோ சொன்னாலும், இத நான் வந்து ஃப்ரீக்வென்ட்டா சொல்லுவேன். பட் இருந்தாலும் யாரும் வந்து அத ஃபாலோ பண்றது இல்ல. அ அ ஏன்னா எப்பயுமே அட்வைஸ்லாம் வந்து ஃப்ரீயா கிடைச்சா அதுக்கு வேல்யூ கிடையாது. இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, எல் சாதம் நிவேதனம் நீங்க வந்து தனுசு, நீங்க எல் சாதம் நிவேதனம் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. புளியோதரை செஞ்சுடுங்க. புளி சாதம் செஞ்சு அதில எள்ளு தூவி, இத நிவேதனமா குடுங்க. இத வந்து நம்ம கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டும் குடுக்கலாம். இல்ல நீங்க வீட்ல நிவேதனம் பண்ணி எடுத்துன்னு போயும் குடுக்கலாம். ஏன்னா சில கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமி முன்னாடி நம்ம வீட்ல செய்யறத வந்து வச்சு நிவேதனம் பண்றது கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, வீட்ல செஞ்சு, இல்ல எடுத்துட்டு போயிட்டு கோயில்ல தானம் ஒரு தொன்னையில வச்சு, ஒரு அ ஒரு 1 கிலோ செஞ்சுக்கோங்க. எத்தன பேருக்கு வருதோ, அத்தன பேருக்கு குடுக்கறது மூலியமா, நீங்க புளியோதரை குடுக்கறதுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸும் வரும். எள் சேர்த்து குடுக்கறதுனால, உங்களுக்கு சனி பகவான் பிரீத்தியும் ஆவாரு, அப்படின்னு சொல்லலாம். ஸோ, இந்த அர்த்தாஷ்டம சனியினோட ஒரு பிரச்சனையிலருந்து மீண்டு வரணும் அப்படின்னா, இந்த புராதான சிவன் கோயில்ல மாசத்துக்கு 1 நாள் தானம் குடுக்கலாம். அது எந்த நாள் குடுக்கலாங்க? பௌர்ணமி தினங்கள்ல குடுக்கலாம். அமாவாசை தினங்கள்ல குடுக்கலாம். சனிக்கிழமை தினங்கள்ல குடுக்கலாம். பிரதோஷ காலத்துல குடுக்கலாம். இந்த பிரதோஷ காலத்துல குடுக்குற நம்ம ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, விதிவழி பிராப்தம் இல்ல அப்டின்னா கூட, அந்த விதிவழி பிராப்தத்த மாத்தக்கூடிய தன்மை இந்த பிரதோஷ காலத்துல நம்ம செய்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உண்டுங்க. ஸோ, இத ஃபாலோ பண்ணாலே போதும். தனுசு ஸ்மூத்தா இந்த சனி பயிற்சி கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.